ரொம்ப நல்ல திட்டம். உங்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் இந்த அரசு செஞ்சு கொடுக்கும். திஸ் இஸ் பழனிசாமி, மை பிஎஸ். ஹலோ. இவர் எல்லா விவரங்களையும் உங்களுக்கு சொல்லுவார். சொல்லி புரிய வைக்கிறதுக்கே ஒரு நாள் ஆகும். இப்ப நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். ஈவினிங் லீ மெரிடியன் பாருக்கு வந்தீங்கன்னா ஃப்ரீயா உட்காந்து பேசலாம். ஓகே. யூஎஸ்ல இருந்து தானே வந்திருக்கீங்க? ஆமா. வரும்போது இந்த ஃபாரின் சரக்கு ஏதாவது கொண்டு வந்திருப்பீங்களே, அதையும் கொண்டு வந்தீங்கன்னா ரிலாக்ஸ்டா பேசலாம். ஏன் இந்த லோக்கல் சரக்கெல்லாம் உள்ள விட்டா ரிலாக்ஸ் ஆக மாட்டீங்களா? அதெல்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு தம்பி. எது இந்த சொந்த காசு கொடுத்து குடிக்கிறதா? மாமா சும்மாடா, நீங்க போங்க சார், நம்ம அங்கேயே மீட் பண்ணலாம். மாமா என்ன சாமி கும்பிட போறோமா? இல்ல, மாமி கும்பிட போறோம். மாமியா? ஆமா, உனக்கு பொண்ணு பாக்குறதுக்காக வந்திருக்கிறோம். இந்தா, இது நீ கட்டிக்க, இது எனக்கு. கடகடன்னு கட்டுப்பா. சார் அங்க பாருங்க சார், காருக்குள்ள கசமுசா, அதுவும் கோயில் முன்னாடி. ஹலோ, ஓபன். எஸ், கம் இன். சார் ஆம்பளையும் சார். ஆமா, நானும் ஆம்பளை, அவரும் ஆம்பளை. அது என்ன தப்பு? என்ன கொடுமை சரவணன் சார் இது? டேய், வண்டிக்குள்ள என்னடா டிக்கலோனா? வேட்டி மாத்திரம். அதுக்கு ஏன் கார் ஆடுது? அதுவா, வேட்டியே இப்படி மாத்தினா ஆடாது, இப்படி எல்லாம் மாத்தினா ஆடத்தான் செய்யும். கண்ணாடி ஏத்து மாமா. ஐ ஃபீல் ஷை, யூ நோ. யூ மே கோ. Something wrong. பொண்ணுங்கடா மாமா. இனிமேதான் தேடணும். என்னது? கோயில் கோயிலா போவோம். யாரையாவது பிடிச்சிருந்தா சொல்லு, பேசி முடிச்சிருவோம். அட பாவி மாமா, என்ன இந்த ரேஞ்சு கொண்டு வந்துட்டியாடா? பின்ன நீ கேக்குற மாதிரி குடும்ப பாங்கான தமிழ் பொண்கள்லாம் கால் சென்டர் கல்ச்சருக்கு மாறியாச்சு. ஏதோ ஒன்னு ரெண்டு மிச்சம் இருந்ததுன்னா அது கல்யாண வீடுகள்லயோ இல்ல இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை கோயில்கள்லயோ தென்பட்டாதான் உண்டு. ஏதாவது தென்படுதான்னு பாரு. போடா. டே மாமா, எனக்கு என்னமோ இது ஒர்க் அவுட் ஆகும் தோணலடா. நான் தான் சொன்னனே, நீ கேக்குற மாதிரி தமிழ் பொண்ணுங்கள்லாம் லெமூரியா கண்டத்தோட வழக்குழிஞ்சு போயாச்சு. இன்னும் 2 கோயில் பாப்போம், கிடைக்கலன்னா ஸ்ட்ரைட்டா யாழ்ப்பாணம் போயிட வேண்டியதான். அங்களா? எங்களா? அங்களா? சூப்பர்லா. டே மாமா, போய் பேசுடா. ஏய், அது உன் ஆளியா? நீ தான் போய் பேசணும். I am very embarrassed. I feel very shy and uncomfortable to speak with a strange woman, you know. பேச சொன்னா பீட்டர் விட்டுக்கிட்டு இருக்கிற, போய் பேசுப்பா. Excuse me. Excuse me. எஸ். உங்களுக்கு என்ன வேணும்? மெட்ராஸ்க்கு எப்படி சார் போனோம்? நக்கலா? டேய், நீ நிக்கிறதே மெட்ராஸாண்டா. ஹை, மெட்ராஸ் வந்துருச்சாம்பா. அப்படியா? சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். டே மாமா, வாடா போறோம். யார பத்திர டேய் மாமான்னு? ஏன் மாமாவே சொன்ன சார்? இவன் உனக்கு மாமாவா? ஆமா அங்கிள். எஸ்கேப். கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்களே. அடடடடா, மங்களாவை மிஸ் பண்ணிட்டோம் மேடா. மங்களாவை விடு, இங்க ஒரு பங்களாவே போகுது பாரு. போர்ட்டிகோ வச்சே இடிச்சிருச்சேப்பா. ஏதாவது ஃபாரின் விஸ்கி ஒரு லார்ஜ் வித் சோடா ஆர்டர் பண்ணுங்க. சார், இதோ நான் கொண்டு வந்திருக்கேனே. இது வீட்ல வச்சு சாப்பிடுறதுக்கு. உங்க ப்ராஜெக்ட்டுக்கு ஃபயர் டிபார்ட்மெண்ட், ஏர்போர்ட் அத்தாரிட்டி, லோக்கல் முனிசிபாலிட்டி, வாட்டர் சப்ளை போர்டு, டிஎன்இபி, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுன்னு 16 டிபார்ட்மெண்ட்ல கிளியரன்ஸ் வாங்கணும். மெடிக்கல் காலேஜ் கட்டுறதுக்கு கவுன்சில் ரெகுலேஷன் இருக்கு, அப்ளை பண்ணணும். டெல்லியில கவனிச்சுக்கணும். மொத்தம் 560 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கணும். 720 இடத்துல கையெழுத்து போடணும். 1 வருஷம் அலைஞ்சு முடிக்க வேண்டிய வேலைங்க இது. நீங்க தான் சார் சீக்கிரம் முடிக்கிறது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். ஒன் மோர் லார்ஜ், உங்க ப்ராஜெக்டோட பட்ஜெட் எவ்வளவு? 200 கோடி. அதுல ஒரு 2% 4 கோடி ரூபாய் கொடுத்துருங்க. சீக்கிரமா முடிச்சு கொடுத்துருங்க. எதுக்குங்க 4 கோடி? என்னங்க புரியாத மாதிரி கேக்குறீங்க? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் பெரிய தெய்வங்கள், உப தெய்வங்கள், குட்டி தெய்வங்கள்னு கடைசி மூஞ்சூர் வரைக்கும், கோடியில இருந்து தேங்காய் மூடி வரைக்கும் வச்சே ஆகணும் சார். வைக்கலன்னு வேலை நடக்காது சார். எவனும் வாயை திறந்து கேட்கவும் மாட்டான், நேரா கொடுத்தா வாங்கவும் மாட்டான். நேரம் பார்த்து நெளிவு சொல்லியோட நேக்கா கொடுக்கணும்.
உங்களால முடியுமா? அதுக்கு தான் நான் இருக்கேன். ஒன் ஸ்டாப் ஷாப். ஒன் மோர் லாட். எதுக்கே காசு கொடுக்கணும்? எதுக்கே எல்லாரும் காசு கொடுக்கணும்? நேர்வழியில சம்பாதிச்சு நேர்வழியில யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டி நல்ல படிப்பு நல்ல மருத்துவம் தரதுக்கு எதுக்கே லஞ்சம் கொடுக்கணும்? சிவாஜி, நான் என்ன பிசினஸ் பண்ணதுக்கு பர்மிஷன் கேட்டேன்? ஏழைகளுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு. நீங்க பண்ணுங்க சார். நான் சர்வீஸ் பண்றதுக்கு வரல. இங்க காசு வெட்டலன்னா ஒரு கக்கூஸ் கூட கட்ட முடியாது தெரியுமா? எனக்கு உங்க யார் தெய்வம் தேவையில்லை. நான் படிச்சவன். I will follow all the rules. Fill a zillion forms. நேர்வழியே போய் எல்லா பர்மிஷன் வாங்கிட்டு வர 10 பைசா கொடுக்க மாட்டேன். டேய் மாமா, அந்த பாட்டில போடுங்கடா. எமோஷனல் ஆகாத சிவாஜி. இவங்களையெல்லாம் நம்ம பகச்சிக்கவே கூடாது. பல இடைஞ்சல்கள் வரும். நியூசன்ஸ் வேல்யூ ஜாஸ்தி. இவன் ஃப்ராடா மாமா. இவனை பார்த்து ஏன் பயப்படுற? ஏய் பாட்டில வைடா. இது ஒண்ணும் நீங்க எனக்கு சும்மா கொடுக்கல. இவ்வளவு நேரம் நான் உட்கார்ந்து டைம் வேஸ்ட் பண்ணதுக்கு கன்சல்டிங் ஃபீஸ். அப்ப உள்ள ஊட்டியே அந்த 4 லார்ஜ் சர்வீஸ் சார்ஜ். ஆடா பாவிங்களா. போங்க போங்க, முட்டி மோதி திரும்பி நீங்க என்கிட்ட தான் வந்தாகணும். போடா சொட்ட. நெவர். இது கொஞ்சம் வயலேஷன் போல இருக்குங்களே. வேல்யூவேஷன் எஃப்ஓபியா சிஏஎஃப்பா? வேல்யூவேஷனே தப்புங்க. நீங்க கட்டுற இடம் இன்ஸ்டிடியூஷன் ஜோன் கேட்டகரியில இல்லைங்க. ஜோன் கன்வர்ஷன் பண்ணணும். சிட்டி லிமிட்டை தாண்டி இருக்கிறதுனால தாசில்தார்ட்ட ஒரு என்ஓசி வாங்கிட்டு வந்துருங்க. இந்த ஏரியால 4 மாடிக்கு மேல கட்டக்கூடாது. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் காலேஜ் ரெகுலேஷன் 2000 ஒரு தடவை படிச்சிருங்க. பணத்தை இந்தியாக்குள்ள கொண்டு வரதுக்கு ரிசர்வ் பேங்க் கிளியரன்ஸ் வச்சிருக்கீங்களா? சேல் டீட பத்தி ஒரு லீகல் ஒபினியன் வேணும். இதுக்கு அதிகாரம் சென்ட்ரல் என்ன இருக்கு? சிஆர் செட்ல வரதான்னு பாத்துருங்க. ஃபார்ம் 1 பார்ட் 136 எங்க? ஃபார்ம் 73A 88B. கம்ப்யூட்டர் லிட்டரசி அண்ட் ஸ்டடி ஸ்கீமா? சிவாஜி, நீ என்னதான் கரெக்ட் டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாலும் இது நோட்ட அது நோட்டன்னு அலக்கழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. 2 வழிதான் இருக்கு. ஒண்ணு, அவனுக்கு கேட்கற காசை கொடுத்து தொலைக்கிறது. இல்ல இந்த ப்ராஜெக்டே டிராப் பண்ணிடுறது. இங்க காசு வைக்காம எந்த காரியமும் நடக்காது சிவாஜி. சொன்னேன்ல, மறுபடியும் என்கிட்ட தான் வந்தாகணும்னு. ப்ளீஸ் ஹலோ, உங்களுக்காக தான் வெயிட்டிங். சார் வாங்க மிஸ்டர் அல்பநாயகம். ஆசை நாயக். ஓ ஆசையா? இந்தாங்க. டேக் ஓகே, கேமரா ஆஃப். கேமராவா? சும்மா சார் சும்மா. வாங்க வாங்க. இந்தாங்க சார். பணமா? வேணாம் சார். இவ்வளவு நேர்மையான மனுஷனை பாப்பேன்னு நினைக்கவே இல்ல சார். பணமா வாங்கினா ரிஸ்க். பிரின்ஸ் ஜுவல்லர்ல நெக்லஸ் எடுத்து வச்சிருக்கேன். என் மிஸ்ஸஸ் ஜமுனா பேரை சொல்லி பே பண்ணிடுங்க. ஜமுனாவுக்கு என்ன ரேட்டு? இல்ல ஜமுனா அம்மா நெக்லஸுக்கு என்ன ரேட்டுன்னு கேட்டேன். இந்தாங்க சார். அந்த மேட்டர் சொன்னனே. ஃபிகர் தானே. சூட் நம்பர் 35ல இருக்கு, போங்க. சூப்பர் நம்பர். கூட்டினா 8 வரும். போன் பண்ணா ரெய்டே வரும். இந்தாங்க ரூம் கீ. மாமா மாமான்னு சொல்லி உண்மையிலேயே என்ன மாமாவாவே ஆக்கிட்டாங்க சிவாஜி. Shit.